இந்த கீரையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பேசாமல் போயிருந்தேன். இல்லைங்க, அது பேரே என்னன்னு தெரியலையே. பசலைக்கீரை. ஓ, பசலைக்கீரை இது ஒரு வகை. சிலோன் பசலையா? சிலோன் பசலை இல்லை, இவன் தான் சிலோன் பசலை. இந்த அழகை அதான் சிலோன் பசலை. இவன் வந்து என்ன பசலை தெரியுமா? இன்னொரு கீரை, பாலக்கீரை, பசலையோட வெரைட்டி. ஓஹோ. ஆனால் அதான் அழகாக இருக்குது. இது அழகாக. இந்த பாலக்கீரையும் பன்னீரும் போட்டு பண்ணுவாங்கல்ல. ஆமாம், பாலக் பன்னீர். அவன் இவன். ஓ, அது இதுதான். ஐயே, நல்லாவே இருக்காது இது. ஏன் டாடி? பறிச்சுக்கலாம். அழகாக இருக்கிறவனெல்லாம் பறிக்கிறீங்க. வந்துருவானுங்க அவங்க. இதில் அழகாக ஒரு பூக்கோடு இருக்குமா, ரோஸ் கலரில். அது பாரு. அது அன்றைக்கி ஒன்றால் நான் பறித்தேன், அழகாக இருந்துச்சு. இந்த தண்டோடு போடுவாங்களான்னு தெரியல இந்த கீரையை. நம்ம இலை மட்டும்தான் போடுறோம். சரி, யூடியூப்பில் ரெசிபி பார்த்துக்க வேண்டியதான். போதும். அங்கே கொஞ்சம் பச்சைக்கீரை பறிச்சுக்கலாம். போதுமா? இதுலாம் போதும். கீழே கொஞ்சம் இருக்குது. கடையத்தான் முடியுது. கொஞ்சம் வலுவலு முட்டை உள்ள பேர். சரி. ஃபோன் ஃபோன் அதான் அங்கே தான் இருக்குது, மேலே தான் இருக்குது. இல்லையே, ஃபோன் ஆன்ல தான். ஆமாம், ஆன்ல தான் இருக்குது. தெரியலையே. வந்து பாப்பாருன்னு பார்த்தா இங்கே வந்து அவர் நாயத்தை தான் பேசிட்டு இருக்காரு. பார்த்துட்டார்லடி, நீ என்னடி? இங்கே பாருங்க, பப்பாளிலாம் இருக்கு. பாருங்க, பப்பாளி மரம் எப்படி வச்சுருக்கோம் பாருங்க. அது இன்னும் அழுவோம். ஓடி இரு, பேசாம போயிரு. சும்மா இரு, ஒரு யார் பார்ட்டிகிட்ட பேசிட்டு இருக்காரு. நல்ல பழுப்பு. ஷாருட்ட பேசுகிறாங்களா? தனியாக அவர் எதுக்கு அனுப்புறது? நான் வந்து நானும் வரேன். அவருக்கு புரிய மாட்டேங்குது. தனியாக தான் போவேன், தலைகீழாக தான். நீ வாய் மூடிட்டு இருந்தாலே நான் கூட போயிருப்பேன். நீ தான் சும்மா எதுக்கு எல்லா இடத்துக்கு போகிறேன்னு. போகக்கூடாது. சரி, எங்கள் வீட்டில் நடந்த கேஷுவல் டாக்கை கட் பண்ணாமல் அப்படியே போட்டு விட்ருக்கேன். அவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆகி வீட்டில் ரெஸ்ட்டில் இருக்கார். நிலமையை புரிஞ்சுக்காம ஏதாவது சொல்லிட்டு. சரி டாடி. இந்த ஓனர்மா தான் அவரை குழந்தையாட்டமாக டேக் கேர் பண்ணிட்டு. வேணுமா டீ ஏதாவது வச்சு தரவா? வந்து மூஞ்சி கழுவிக்கோங்க கீழே வாஷ் பேஷன்ல. சட்னி அரைப்பியா இல்லை போட்டுருவியா? அரைக்கிறேன். இன்றைக்கே அடைக்க முடியாது. மகளெனும் வரத்தை பெற்ற அனைத்து பெற்றோர்களும் பாக்கியவான்களே. காட்டுங்க. குடிடி இன்னும் இருக்கு. சுண்டைக்காயில் பொதுவாக நான் புளிக்குழம்பு தான் வச்சு பழக்கங்க. ஃபஸ்ட் டைம் அந்த சட்னி ட்ரை பண்ணுறேன். நல்லாவே இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா துஹா விலாக்ஸ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி கார்டனிங். பாய்.